பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் மாரியனே, நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட பேராது நின்ற பெருங்கருணை பேராரே என்கிறார். இங்கே மாணிக்கவாசகர் இறைவன் மீது நாயகி பாவத்தில் இருக்கிறார் என்று நாம் பார்த்திருக்கிறோம் இல்லையா? அப்படி என்றால் இறைவனை தன்னுடைய நேசத்திற்கு உரியவனாக அவர் விரும்புகிறார், நினைக்கிறார் என்பது மட்டுமல்ல, இறைவனுடைய நேசத்திற்கு உரியவராகவும் தான் இருப்பதை உணர்ந்துதான் இங்கே இந்த வரிகளை நமக்கு அருளி இருக்கின்றார். நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட பேராது நின்ற பெருங்கருணை பேராரே என்கிறார். இந்த இடத்திலே பேராது என்று சொன்னால் நிலையான என்று அர்த்தம். அந்த இடத்தை விட்டு பெயராதவன், எந்த விதத்திலும் மாற்ற முடியாதவன், எப்போதும் நித்தியத்துவத்தோடு இருக்கக்கூடியவன் என்பது பொருளாக இருக்கிறது. பேராது நின்ற பெருங்கருணை பேராரே என்று சொல்லுகிறார். தெய்வத்தமிழ் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சிவபுராணத்தினுடைய சீரிய சிந்தனைகளை உங்களோடு பகிர்ந்து வருகிறோம். இந்த பகுதியிலே இப்பொழுது நாம் எதை பற்றி சிந்திக்க இருக்கிறோம்? பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் மாரியனே, நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட பேராது நின்ற பெருங்கருணை பேராரே என்கிறார். பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் மாரியனே, இந்த பாசத்திற்கு நிறைய விளக்கங்கள் பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இந்த பாசம் எதன் மீதெல்லாம் வரும்? உறவுகள் மீது வரும், உணவின் மீது வரும், பொருளின் மீது வரும், தன்னுடைய பதவியின் மீது வரும். பாசம் கண்ணை மறைக்கிறது என்கின்ற வார்த்தை அடிக்கடி எல்லோரும் பயன்படுத்துவதை நாம் கேட்டிருக்கிறோம். அதே போல இன்னொன்றும் நம்முடைய கண்களை மறைக்கும். அது என்னென்றால் பசி. நல்ல பசி வந்தது என்றால் நமக்கு கண்மண் தெரியாத கோபம் வரும் இல்லையா? மானம், குலம், கல்வி, வன்மை, அறிவுடைமை, தானம், தவம், உயர்ச்சி, தாளாண்மை, தேனின் கசிவந்த செல்லியர் மேல் காமுறுதல், இந்த 10ம் பசி வந்துட பறந்து போகும் என்பார்கள். அந்த 10ம் பறந்து போய்விடும் பசி வந்தால். சரி, இது எல்லாம் நம்முடைய கண்களை மறைக்கக்கூடியது. பாசமாம் பற்று அறுக்கக்கூடியவன், இதையெல்லாம் கண்களை மறைக்கக்கூடியது என்றால் நம்முடைய புறக்கண்களை மட்டுமல்ல, அகக்கண்ணையும் சேர்த்து மறைக்கக்கூடியவைதான். கண்மண் தெரியாத அந்த உணர்வுகளினால் தடுமாறக்கூடியவர்கள் நம்மில் நிறைய பேர் இருக்கின்றோம். பாசத்தை அறுத்து கொண்டு இந்த உணர்வுகளை எல்லாம் ஒதுக்கி அல்லது முறைப்படுத்தி அதிலே இருந்து நம்மை உய்வு பெற செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு அருளாளனாக எம்பெருமான் இருக்கின்றான். பாசமாம் பற்று அரித்து பாரிக்கும் பாரியனே என்கிறார். நம்மை எல்லாம் இந்த உலகத்திலே நிலையாக வாழ வைப்பதற்கு, நிம்மதியாக வாழ வைப்பதற்கு தேவையற்ற பற்றுகளிலே இருந்து நம்மை விலக்கி உயர்ந்த ஒரு இடத்திற்கு இறைவன் அழைத்து வருகின்றான். அப்படிப்பட்ட எளிவந்த கருணையாளன் சிவபெருமான். பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் மாரியனே என்றால் அபூர்வமானவன் என்கின்றது அதற்கான பொருள். அப்படி மிக மிக அபூர்வமானவன், அதே நேரத்தில் நமக்கெல்லாம் மிக எளிமையாகவும் இருக்கக்கூடியவன். அடுத்ததாக சொல்லுகிறார், நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட என்று. இந்த கலியுகத்திலே மனதை செழுமைப்படுத்திக் கொள்வதற்கு மீண்டும் மீண்டும் அதனை செப்பனிட்டு கொண்டே இருக்க வேண்டும். நல்லதை திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். நல்ல சிந்தனைகளை எப்போதும் அதற்கு தந்து கொண்டே இருக்க வேண்டும். நல்ல பணிகளிலே நம்முடைய உடலை ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும். நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட, நெஞ்சத்திற்கான அந்த பயிற்சி அதிகமாக தேவைப்படக்கூடியது இந்த நாட்களிலே இருக்கிறது. அப்படி நேசத்தோடு இருந்து நெஞ்சத்தில் இருக்கக்கூடிய வஞ்சனைகளை எல்லாம் அகற்றி, வஞ்சனை எண்ணம் என்று சொன்னால் அடுத்தவர்கள் மீது கொள்ளக்கூடிய கோபம், பொறாமை அல்லது நமக்கே வரக்கூடிய பேராசை, இதோடு சேர்த்து மனதை பாழ்படுத்தக்கூடிய எதுவாக இருந்தாலும் அது நமக்கு வஞ்சிக்க கூடியவைதான் என்பதை இதை ஒட்டுமொத்தமாக புரிந்து கொள்ள வேண்டும். நேச அருள் புரிந்து, நேசம் என்கின்ற இந்த வார்த்தை இருக்கிறதே, யாரிடம் நேசம் வரும் என்று கேட்டால் மிக மிக உரிமைப்பட்டவர்களிடம் வருவதற்கு பெயர்தான் நேசம். உலகத்தில் எல்லார் மீதும், எல்லா உயிரினங்கள் மீதும் காட்டக்கூடியது அன்பு. யாராவது பாதிப்பாக இருப்பவர்கள் மீது நமக்கு வரக்கூடியது கருணை. நேசம் என்பது எப்படி என்றால், பாதிப்பு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மாறாத ஒரு அன்பாக இருக்கும். அந்த நேசத்திற்கு மாற்றே சொல்ல முடியாது. அது எப்பொழுதும் நிலையாக இருக்கக்கூடியது. நாம் விரும்பக்கூடியவர்கள் மீது மட்டும் நமக்கு உருவாகுவது. இங்கே மாணிக்கவாசகர் இறைவன் மீது நாயகி பாவத்தில் இருக்கிறார் என்று நாம் பார்த்திருக்கிறோம் இல்லையா? அப்படி என்றால் இறைவனை
தன்னுடைய நேசத்திற்கு உரியவனாக அவர் விரும்புகிறார், நினைக்கிறார் என்பது மட்டுமல்ல, இறைவனுடைய நேசத்திற்கு உரியவராகவும் தான் இருப்பதை உணர்ந்துதான் இங்கே இந்த வரிகளை நமக்கு அருளி இருக்கின்றார். நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட பேராது நின்ற பெருங்கருணை பேராரே என்கிறார். இந்த இடத்திலே பேராது என்று சொன்னால் நிலையான என்று அர்த்தம். அந்த இடத்தை விட்டு பெயராதவன், எந்த விதத்திலும் மாற்ற முடியாதவன், எப்போதும் நித்தியத்துவத்தோடு இருக்கக்கூடியவன் என்பது பொருளாக இருக்கிறது. பேராது நின்ற பெருங்கருணை பேராரே என்று சொல்லுகிறார். இந்த கருணை, அன்பு, இதற்கும் தண்ணீர் அந்த பொருளுக்கும் நிறைய ஒப்புமைகள் சொல்லுவார்கள் பெரியவர்கள். தண்ணீருக்கு எப்பொழுதும் ஒரு குளுமைத்தன்மை இருக்கும். அது நீங்கள் என்ன இடத்திலிருந்து உருவானதாக இருந்தாலும் சரி. இன்னும் சொல்ல போனால் இயற்கையில் மலையின் மீது ஊற்றிலே இருந்து சுனையிலே இருந்து வரக்கூடிய தண்ணீருக்கு தனியான ஒரு சுவையும் அந்த குளுமையும் எப்பொழுதும் இருக்கும். தண்ணீர் தன்மைத்தனம் உள்ளது, அதாவது குளுமைத்தன்மை உள்ளது என்பதனால் தான் அதற்கு தண்ணீர் என்கின்ற அந்த பெயரே வந்தது. அப்படி தண்ணீருக்கு எப்பொழுதும் குளுமை இருக்கும். அந்த தண்ணீரினுடைய மற்றொரு பண்பு என்ன என்றால், எங்கே பள்ளம் இருக்கிறதோ அதை தேடி வேகமாக ஓடி அங்கே சேர்ந்து கொள்வது என்பது தண்ணீரினுடைய இயல்பு. அன்பை அந்த பள்ளத்திற்கு உறவமையாக சொல்லுவது உண்டு. ராமாயணத்திலே சொல்லுவார்கள், தள்ளறிய பெருநீதி தனியாறு புகமண்டும் பள்ளமெனும் தயனானை பரதன் என்னும் பெயரானை என்று. பரதன் அன்பினுடைய வடிவம். அவன் பள்ளம் போல இருக்கிறான், பெரிய கொள்கலன் போல இருக்கிறான். ராமபிரான் அங்கே ஓடி வந்து அதிலே அன்போடு சேர்ந்து கொள்ளுகிறான், அல்லது அன்பினுடைய ஊற்றாக பரதன் இருக்கிறான் என்று ஊமை சொல்லுவதாக நாம் படித்திருக்கிறோம். அப்படி என்றால் தண்ணீருக்கு பள்ளத்தை நோக்கி வரக்கூடிய பண்பு உண்டு. அது இயற்கையிலேயே இனிமையாக குளுமையாக இருக்கக்கூடியது, ஒரு தன்மையாக இருக்கக்கூடியது. அந்த தண்ணீர் பெரும் கருணையாக மாறி மிகப்பெரிய பேராறாக வருகிறது என்று சொன்னால் அதை நாம் கற்பனை செய்து கொள்ள வேண்டும். கொஞ்சம் இடத்துல ஒரு சின்ன அருவியில இருந்து தண்ணீர் வந்து நம் தலையில் விழுந்தாலே நம்முடைய உடம்புக்கு அவ்வளவு ஒரு குளிர்ச்சியும் சிலிர்ப்பையும் தருகிறது. இறைவன் மிகப்பெரிய கருணையினுடைய பேராறாக வந்து நம்மிடம் சேருகின்றான். அவனுடைய ஒட்டுமொத்த கருணையையும் எடுத்துக்கொள்வதற்கு, ஈர்த்து கொள்வதற்கு நமக்கு தகுதி இருக்கிறதா என்று சீர்தூக்கி பார்க்க சொல்லுகிறார் மாணிக்க வாசகர். நமக்கு தகுதி என்பது என்ன இந்த இடத்திலே என்றால், இறைவன் மீது நாம் கொள்ளக்கூடிய அன்பு மட்டும்தான். யாரெல்லாம் அன்பாக இருக்கிறார்களோ அவர்கள் உலகத்தின் எந்த கடைக்கோடி மூலையில் இருந்தாலும், அதல பாதாளத்தில் இருந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை. இறைவனுடைய கருணை, அந்த பார்வை, வெளிச்சம், கதிர்வீச்சு, அந்த கருணையினுடைய பேராறு, அதனுடைய குளுமை அவர்களை சென்று சேரும் என்பதுதான். எங்கே இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கும் கவியரசர் சொல்லுவார் இல்லையா, கல்லிருக்கும் தேரைக்கெல்லாம் கருணை தந்த தெய்வம், கனி இருக்கும் வண்டுக்கெல்லாம் துணை இருந்த தெய்வம், நெல்லுக்குள்ளே மணியை நெருப்பினிலே ஒளியை உள்ளுக்குள்ளே வைத்த தெய்வம் உனக்கு இல்லையா தம்பி, நமக்கு இல்லையா என்பாரே. அப்படி கல்லுக்குள்ள இருக்கக்கூடிய தேரைக்கு கூட தண்ணீரும் உணவும் தந்த அந்த தெய்வம் நம்மை காக்க மாட்டானா என்று கேட்பார், மிக மிக அனுபவத்தோடு. அந்த அனுபவத்தினுடைய மிக உயர்ந்த நிலையிலே இருந்துதான் மாணிக்க வாசகர் இதனை நமக்கு அருளுகின்றார். எனவே நாம் எந்த நிலையில் இருக்கிறோம், என்ன சூழலில் இருக்கிறோம், என்ன பிறவி எடுத்திருக்கிறோம் என்பதை பற்றியெல்லாம் யோசிக்காமல் இறைவன் மீது மாறாத அன்பையும் பக்தியையும் செலுத்தினால் கருணையினுடைய பேராறாக மாறி நம்மை வந்து சேருவான், நம்மையும் ஆற்றுப்படுத்துவான் என்கின்ற உயர்ந்த சிந்தனையை மாணிக்கவாசக சுவாமிகள் இதன் மூலமாக நமக்கு உணர்த்துகின்றார். இன்னும் தொடர்ந்து சிந்திப்போம் சிவபுராணத்தை பற்றி நமது தெய்வத்தமிழ் டிவியிலே.